ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுந்தரப்பு. இனி நம்ம வந்து ஒரு 5 கிலோவுக்கு தேவையான சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அளவு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து அடுப்பு செட் பண்ணிக்கலாம். 2 அடுப்பு. ஒன்று வந்து உலை ஏற்ற போகிறோம், இன்னொன்று வந்து மசாலா தாளித்து இன்னொரு அடுப்பு ரெடி பண்ணிக்கிறோம். இது வந்து இதில் வந்து உலை ஏற்ற போகிறோம். தம்பி, தண்ணி எடுத்துடாப்பா. 3 கேன் தண்ணி அளவு ஊற்றிக்கிறோம். நம்ம தண்ணி ஊற வச்சுட்டு அரிசி அங்கே இருக்குது, அந்த அரிசி ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனை நம்ம வந்து மஞ்சள் போட்டு எடுத்துனா வந்து கழுவுற மாதிரி கழுவிடுறோம். நம்ம அர்ச்சன் விஜயகுமார். எண்ணெய் வந்து 3 லிட்டர் ஊற்றுறோம். 1 லிட்டர் ஊற்றிட்டோம். பயன்பா 2 லிட்ரு பட்டல் வாங்க போடுது. பட்டல் வாங்கிடு அப்படி. வெங்காயம் அங்கே வந்து அடுப்பு பற்ற வச்ச உடனே வந்து நம்ம இங்கே வந்து அரிசி நல்லா 2 வாட்டி 3 வாட்டி நல்லா கழுவி தண்ணி இப்போ இழுத்துறோம். நம்ம அடுப்பு பற்றது அரிசி கழுவிடணும். வந்து முதல்ல வந்து அரிசி கழுவி சொல்கிறேன்னா, அரிசி ஊறின பிறகு கழுவினா வந்து உடஞ்சிரும். அதனால் வந்து எப்பவுமே பிரியாணி செய்ய சொல்லவோ பிரிஞ்சி செய்ய சொல்லவோ அரிசி முதல்ல வந்து ஊற வைக்க சொல்லி நம்ம வந்து கழுவிட்டால் நம்மளுக்கு வந்து அரிசி வந்து உடையாமல் இருக்கும். அந்த டப்பாவில் உலை ஏற்றி வச்சுருக்கோம். இந்த டப்பாவில் வந்து மசாலா தாச்சி இது தனியாக அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து 5 கிலோ சிக்கன் பிரியாணி வடி பிரியாணி போடுறோம். நம்ம நம்ம வந்து எண்ணெய், பட்டை, லவங்கம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதக்கணும். அதனால் போட்டு நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு போடணும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை, புதினா தழை வெட்டி வச்சுருக்கோம். அதை அலசிட்டு நம்ம போடணும். எந்த ஒரு காய்கறியுமே அலசிட்டு சுத்தமாக செய்யுங்க. ஏன்னா 4 பேர் சாப்பிட்ற சாப்பாடு சுத்தமாக செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குறோம். இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி 1.5 கிலோ, பூண்டு 1.5 கிலோ அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம அதை தான் அந்த பொருள் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து நம்ம வந்து பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா பிரியாணி வந்து நம்மளுக்கு வாசனை வந்து தூக்கலாக இருக்கும். இப்போலாம் வந்து பிரியாணி எசன்ஸ்லாம் போடுறாங்க. நம்ம அதெல்லாம் கிடையாது. நேச்சுரலாகவே பிரியாணிக்கு வந்து ஒரு நறுமணம் இருக்குது நம்மளுக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். நம்ம நல்லா வதங்கிச்சு. தக்காளி வெட்டி வச்சுருக்க தக்காளி 6 கிலோ அது நம்ம சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள் இன்னும் வந்து இப்போ 5 கிலோவுக்கு வந்து 150 கிராம் போடணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். வெயில் டைமு கொஞ்சம் காரம் கம்மியாகவே நம்ம போடுவோம். நம்ம தயிர் வந்து 1 லிட்டர் தயிர் ஊற்றிடுமா. 25 கிலோவுக்கு 2 லிட்டர் தயிர் ஊற்றலாம். இப்போ 5 கிலோவுக்கு வந்து 1 லிட்டர் தயிர் போட்டுக்கிறோம். நம்ம இப்போ இது எல்லாம் நம்ம அனைத்து நம்ம வந்து எல்லாமே சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் வேறு எதுவும் நம்ம பிரியாணி மசாலாவோ எதுவும் கிடையாது. நேச்சுரலாக தான் செய்கிறோம். எப்படி இருக்குது பாருங்கள் மசாலா. இதை தான் நம்ம செஞ்சு வேறு தான் எல்லா மெட்டீரியலில் போட்டுட்ருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். இதில் அப்படியே நம்ம சிக்கன் கொட்டி அப்படியே நம்ம சாப்பிடலாம் போட்டு இருக்குது பாருங்கள். மசாலா இது வந்து நேச்சுரலாக நம்ம பண்ணுறோம். நம்ம அப்படியே இந்த மசாலா அப்படியே சிக்கன் போட்டு சாப்பிட்றோம் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் மசாலா. வெரி நல்லா எண்ணெய் இப்போ எந்த மசாலாவும் கிடையாது. நம்ம தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதில் தண்ணி ஊற்றி விட்டு நல்லா கொச்சோடனே கறியை தந்து போட்டு அரிசி அங்கே ஊற வச்சுருக்காங்க. அதை போட்டு சாப்பாடு வச்சு இதை போட்டு டம் கட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பாடு. மசாலா ரெடி ஆகிடுச்சு. மசாலாவுக்கு தேவையான தண்ணி நம்ம வைக்கிறோம். 7 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். நம்ம அந்த டோங்கு வந்து கரெக்டாக 6 லிட்டர் பிடிக்கும். கொஞ்சம் அதை ஊற்றிட்டு கொஞ்சம் நம்ம ஊற்றிடலாம். அப்புறம் தண்ணி பார்த்தா நம்ம மேலே ஊற்றிடலாம். நம்ம
மசாலா நல்லா கொச்சிச்சு. கொட்டுப்பா. சிக்கன் கொட்டிடும். அங்கே வந்து நம்ம சிக்கன் கொட்டுற டைமில் அதே டைமில் அங்கே அரிசியும் நம்ம கொட்டிடணும். நம்ம அப்போ தான் இங்கே சிக்கனும் பாதி வேக்காடாகும், அங்கே அரிசியும் பாதி வேக்காடாகும். டம் ப்ராசஸில் சிக்கன் வந்து ஃபுல் வேக்காடாகிடும் நம்மளுக்கு. எண்ணெயை தள்ளிட்டு இந்த மசாலாவை எடுத்து சாப்பிட்டா உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும். ஆனால் அதில் உப்பு போட போகிறோம். அப்போ தான் அரிசி போட சொல்ல கரெக்டாக இருக்கும். காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் லேசாக போடணும். உப்பு மட்டும் லேசாக போட்டுப்பா. அரிசி கொட்டுப்பா. கறி அதில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அரிசி அதில் கொட்டிடும். அரிசி போட்டுருக்கோம். இன்னும் வேவலை. அரிசி காமிப்பா. இன்னும் வேவலை. இன்னும் இப்போ தான் கால்வாசி தான் வந்திருக்கு. இப்படிலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறோம். பிடிச்சிருந்தா வந்து எங்கள் சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் வந்து நம்பர் கொடுப்போம். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் வந்து கேட்டரிங் உட்பட நாங்கள் எல்லாமே நல்லா பண்ணி கொடுப்போம். சுவையாக பண்ணி கொடுப்போம், தரமாக பண்ணி கொடுப்போம். ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பாருங்கள், அரிசி வந்து பாருங்கள். அரிசி இந்த லெவலில் வரணும் கரெக்டாக. வடிச்சிடலாமா தம்பி? வடிங்க. இப்போ இதை வடிச்சிட்டு இதை அப்படியே தூக்கி இந்த மசாலாவில் நம்ம சாப்பாடை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி கலக்கிட்டு வந்து இதில் வந்து மசாலா ரெடியாக இருக்குது. இதுவும் சூடாக இருக்கணும், சாப்பாடும் வந்து சூடாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம டம் போட சொல்ல கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்தளவுக்கு இதுவாகும். தம்பி வடிச்சிட்டிங்களா? பாரு சாப்பாடு பாருங்கள். இப்போ தான் ஒரு 70-75% வெந்தால் போதும். அதில் வெந்துடும். ஓகேங்களா? கொட்டுப்பா. அப்படியே தட்டு அதில் ஒன்றும் வேணுங்கத்தில் இது வர ஓகே. இப்போ வந்து அப்படி கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தம்பி நம்ம வந்து இப்போது அப்படியே கலரி விட்டோம். மெதுவாக கலரி விட்டு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. தண்ணி லேசாக நம்ம மேலே வடிச்சிக்கிற சுத்தண்ணியில் லைட்டாக நம்ம போட்டு டம் பண்ணுறோம். ஏன்னா அதை அரிசிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சோறு கொஞ்சம் வறண்டு போகுது. டம் போட்டுப்பா தம்பி, டம் போடுப்பா. சுட போகுது, பார்த்து போடுப்பா. அது மாதிரி போட்டு இன்னும் நெருப்பட வந்து 30 பேருக்கும் நம்ம வந்து டம் விடலாம். நம்ம 25 நிமிஷம் கரெக்டாக ஆகிடுச்சு. டம் எடுத்துருவாப்பா தம்பி, டம் எடுத்துருப்பா. எடுங்க. இப்போ நமக்கு வந்து தேவையான சிக்கன் பிரியாணி வடித்து போட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள், சும்மா அப்படியே ஆவி பறக்குதுங்க. அப்படியே காலையிலே மணி 9 மணிலாம் நாங்கள் செஞ்சிட்டோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. எங்களுக்கு இன்றைக்கி காலையிலேயே எங்களுக்கு டிஃபன் இல்லாமல் சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நாங்கள் இப்போ அவங்க வந்து 9 மணிலாம் கேட்டாங்க. நம்ம 9 மணி வேலை முடிச்சிட்டோம். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். நம்ம பாருங்கள், சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா
மேலே இருக்கிற சாப்பாடு அப்படியே உடச்சி எடுத்துருப்போம். சாப்பாடு பாருங்கள் அப்படி எப்படி உடையாமல் அப்படியே பூ மாதிரி இருக்குது பாருங்கள். பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கும். வாசனையே நல்லா வாசனை வருது. நீங்கள் நம்ம இதுமாரி வந்து நீங்கள் சின்ன 5 கிலோ இருந்து நீங்கள் எத்தனை கிலோ வேணால் நம்மக்கிட்ட சொல்லலாம். நாங்கள் செஞ்சு தரதுக்கு தயாராக இருக்கோம். நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு திருப்தியாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நம்ம பாய் ஸ்டைலில் இருக்குங்க. நல்லா பக்காவாக இருக்கும். நமக்கு தேவையான 5 கிலோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பெரிய பிரியாணியில் நம்ம சந்திப்போம். நன்றி.